மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் சிவகாரி அன்பான வணக்கம். நிஃப்டி பேங்க் நிஃப்டி இது எப்படி மூவ் ஆனிச்சுன்னு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், எப்படி மூவ் ஆனிச்சுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நல்லா டவுனில் இந்த இடங்களில் வந்து இறங்கி கிட்டத்தட்ட 20,050 இந்த ரேஞ்சில் வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து எங்களுக்கு பெரிய பில்லிஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த எல்லோ பார்டருக்கு சொல்லியிருந்தோம், இதுக்குள்ளே மார்க்கெட் வந்து தொட்டுருச்சுன்னா மார்க்கெட் சைடுவேஸாக இருக்க வாய்ப்பு அதிகம்னு சொல்லியிருந்தோம் வீடியோவில். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம சொன்ன எதிர்பார்த்த அளவுக்கு ரொம்ப கீழேயும் வரல. நம்ம எதிர்பார்த்த இந்த லொக்கேஷன் இந்த எல்லோ பார்டருக்குள்ளே இருந்துட்டு மார்க்கெட் ரொம்ப நேரமாக சைடுவேஸாக இருந்துட்டு ஒரு கட்டத்தில் இந்த சேனலில் வந்து நான் முதல்ல போடல, நான் மார்க்கெட் இடையில போட்டேன். இந்த சேனல்லே மூவ் ஆகிட்டு இருந்துச்சு 5 மினிட்ஸில். அதுக்கப்புறம் மார்க்கெட் முடிய போகிறப்ப தான் 5 மினிட்ஸில் இந்த சேனலில் பிரேக் பண்ணிச்சு. நம்ம சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து பெரிய மாற்றம் இல்லாமல் சைடுவேஸில் தான் இருக்க வாய்ப்பு அதிகம். இதுக்கு மேலே இந்த ரெட் லைனுக்கு மேலே இந்த சேனலுக்கு மேலே ஓப்பன் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட் மேல் நோக்கி போகும். இல்லைன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு சைடுவேஸாக இருக்கும். ஒருவேளை ஃபுல்லாக டவுன் ஆனால் இங்கேருந்து பெரிய புல்லிஸ் கிடைக்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் நம்ம சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து இந்த லொக்கேஷனில் இருந்து சைடுவேஸ்லேயே இருந்துச்சு. சரி, இப்போ நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம். நாளைக்கு இல்லை, புதன்கிழமை என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் அழிச்சிடறேன், ரிமூவ் பண்ணிடுவோம். புதன்கிழமை இந்த எல்லோ பார்டருங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். 20,100ங்கிறது ஒரு குருசியலான இடமா இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல மார்க்கெட் ரிவர்சல் ஆகலைன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு டவுன் சைடு தான். அதுக்கு பிறகு இந்த சேனல் எதிர்பார்க்காது மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. நாளைக்கு ஒருவேளை மார்க்கெட் இதுக்குள்ளே ஓப்பன் ஆகி இந்த சேனல் கீழே இந்த சேனலையும் பிரேக் பண்ண ரெட் கலர் சேனலையும் பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து டவுன் சைடு தான். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக தெரியுது. இப்போ 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். நாளைக்கு எப்படி இருக்க வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த சேனல் வந்து நம்ம இதை வச்சு இந்த லோவில் போட்டிருந்தோம். இப்போ இந்த லோ இடம் மாற்றுறோம். இப்போ இந்த சேனலை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இறங்கி இந்த எல்லோவுக்கு வரது வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த 20,050 அப்படிங்கிறது ஒரு இந்த இடத்துல ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இது பிரேக் பண்ணாலும் இந்த இடத்துல ரிவர்சல் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகலைன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த பழைய ஆல்டைம் ஹையெல்லாம் பார்க்காது, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு கீழே இறங்கிறது தான் வாய்ப்பு அதிகம். இப்போ நம்ம இந்த சேனல் எதுக்காக மாற்றணும், எதை வச்சு இந்த கணிக்கிறோம் அப்படிங்கிறது தனியாக அடுத்தது தனி வீடியோ போடுறோம் விரைவில். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளைக்கு இது பிரேக் பண்ணால் மார்க்கெட் இந்த அளவுக்கு கீழே வரது வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ட்ரெண்ட் ரிவர்சல் நடக்க வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல நடக்கலைன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு டவுன் சைடு தான். மேலே எவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோம்னா, மேல் நோக்கி பார்த்தோம்னா இந்த எல்லோ கலர் போட்டோம்னா 20,200 அப்படிங்கிறது வந்து மேலே வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். இதை பிரேக் பண்ணாங்கன்னா மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ஒரு வேளை மார்க்கெட் பழையபடி திருப்பி இதுக்குள்ளே சைடுவேஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ ஆல்டைம் ஹை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே ஹையில் இருக்கும்போது அடுத்தது மேலே பிரேக் பண்ணுறதுக்கோ இல்லை டவுன் இறங்குறதுக்கோ ஒரு கன்சால்டேஷன் நடக்கும். அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஒருவேளை இந்த இடத்துல இறங்கி இது மேலே போகிறது வாய்ப்பு, மேலே போனால் இதுக்குள்ளே திருப்பி கீழே இறங்க தான் வாய்ப்பு. நம்ம பேங்க் நிஃப்டி எப்படின்னு பார்ப்போம். பேங்க் நிஃப்டி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் எடுத்துடும், இந்த தேவையில்லை சேனல் இப்போதைக்கு. இந்த பிளாக் கலர் லைனை தாண்டினா மட்டும்தான் மார்க்கெட் மறுபடியும் அப் சைடு போகிறது வாய்ப்பு. அதுக்கு இடையில வந்து டவுன் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை என்ன சொல்லியிருந்தோம்னா, பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த பிளாக் கலர் லைன் போட்டிருந்தோம். இது கீழே மார்க்கெட் டவுன் ஆனால் மார்க்கெட் வந்து டவுன் சைடு தான் வரது வாய்ப்பு இருக்குது அதையும் சொல்லியிருந்தோம். இல்லை ஒரு வேளை இறங்கி இந்த ரெட் லைன் தொட்டால் மார்க்கெட்டிலேருந்து வெறும் புல்லிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு காலையிலேருந்து இப்போ சைடுவேஸாக இல்லைனா சைடுவேஸாக சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் பெரிய மூவ்மெண்ட்லாம் சைடுவேஸில் இந்த எல்லோ பார்டர்லேயே தொட்டு மார்க்கெட் மேலே போயிட்டு அப்படி சைடுவேஸில் இருந்துச்சு. மார்க்கெட் முடிய போகிறப்ப கடைசியாக நம்ம சொல்லியிருந்த டவுன் சைடுக்கான சேனலில் தொட்டு மார்க்கெட் வந்து 15 மினிட்ஸில் ஒரு டோஜி போட்டுன்னு பாடிடுறாங்க. இப்போ அது நாளைக்கு என்ன மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோம்னா, இதெல்லாம் எடுத்துருவோம். நம்ம சொன்னது தான், இந்த சேனலை பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து டவுன் சைடு வரதுக்கு வாய்ப்பு. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த சேனலை பிரேக் பண்ணாலே மார்க்கெட் வந்து டவுனுக்கு வரதுக்கு ரொம்ப அதிக வாய்ப்பு. அப்படி இந்த சேனலை பிரேக் பண்ணாலும் இந்த எல்லோ பார்டரு ஒரு முக்கியமான இடமா இருக்க வாய்ப்பு. இந்த இடத்துல ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகலைன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபால் தான். எவ்வளோ தூரம் இறங்க வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்டர் வந்து இங்கே வந்துடும்.
மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு திருப்பி 45,300 அப்படிங்கிற இடத்துல வந்து ரிவர்சல் ஆக வாய்ப்பு. இந்த இடங்கிறது ரொம்ப நாளைக்கு வந்து ரொம்ப முக்கியம். நாளைக்கு வந்து மார்க்கெட்டை வந்து டவுன் சைடாக அப் சைடான்னு நிர்ணயிக்கிற நாளாக இருக்க வாய்ப்பு புதன்கிழமை. ஒருவேளை மார்க்கெட் மேல் நோக்கி எப்போ போகும்னா நம்ம நிஃப்டியில் போட்ட மாதிரி இந்த பிளாக் லைன் இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் திருப்பி பேங்க் நிஃப்டி மேலே போகிறது வாய்ப்பு. இல்லைனா மார்க்கெட் வந்து இந்த லொக்கேஷனுக்குள்ளே இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணாலும் இந்த லொக்கேஷனுக்குள்ளே இப்படி இந்தமாரி மூவ் ஆக வாய்ப்பு இருக்கும். இப்படி மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதான் சைட்வேஸாக நாளைக்கும் ஒன்று சைட்வேஸாக இருக்கும், இல்லைனா இந்த இடத்த பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லைனா அப்சைடு போகணுன்னா இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணால் அப்சைடு போகிறது வாய்ப்பு இருக்கும். இப்படி தான் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரைக்கும் இண்டிகேட் பண்ணுது. நிஃப்டியோட பேங்க் நிஃப்டி இப்பயும் வீக்காக தான் இருக்குது, இறங்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக தெரியுது. 45,800 பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 45,200 தான் திரும்பி ரிவர்ஸில் ஆகிற பாயிண்டாக வாய்ப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புதன்கிழமை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.